கிரீன்லாந்து விவகாரம் படுசூடு பிடிச்சிக்கிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, டென்மார்க் தன்னோட போர்க்கப்பல்களை கிரீன்லாந்துக்கு அனுப்பிச்சிருக்கு. அவன் ஊருக்குள்ள அவன் கப்பலை மாத்திக்கிறான். இதுல என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா அது மட்டும் பார்க்கல, சுமார் 4500 வீரர்களை இமீடியட்டா உள்ளுக்குள்ள என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வாய் மட்டும் அண்ணன் அமெரிக்கா பேச மாட்டான், செயல்லையும் காட்டிவிடுவான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு முன்னாடி அமெரிக்கா முக்கியமான ஒரு விவகாரத்த தொட்டிருக்கு. தனக்கு தெரிஞ்சதும், பிடிச்சதும் வெற்றி ஃபார்முலா. என்ன அப்புட்ன்னா, டாரிஃப தூக்கி போடுறது. கிரீன்லாண்ட இவர் எடுத்துக்குவாராமா. யாரு? ட்ரம்ப். அமெரிக்கா எடுத்துக்கும். அதுக்கு தடையா இருக்கிறவன் மேல பூரா 10ல இருந்து 25% வரி. அதுல பிராந்திய வல்லரசு ஜெர்மன், பிரான்சு, இட்டாலி, கிரீன்லாந்து, டென்மார்க்கு, ஃபின்லாந்து, ஒட்டுமொத்த ஐரோப்பா பயலுகளும் லிஸ்ட்ல வந்து நிக்கிறாங்க. 10ல இருந்து 25% வரி உனக்கு இனிமே அதிகம்ட்டாரு. எதுக்குயா அப்படின்னு கேட்டா, நான் கிரீன்லாண்ட எடுக்கிறதுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு. அட பாவி மனுஷா, அவன் சொத்த நீ போய் எடுக்கிறேங்கிற, அதுவே தப்பு. இதுக்கு என்னை சப்போர்ட் வேற கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதே தானே நமக்கும். நம்மளோட காஷ்மீரா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வச்சிருக்கான். அத நம்ம மீட்க இவனுங்களெல்லாம் கூப்பிடல. நம்மளா போகும்போது நீ ஐநால வந்து பேசு. கோடிக்கணக்கான மக்கள்களை வச்சிருக்க நாடு, பாதுகாப்புக்கு பக்கத்திலே சீனா இருக்கான் அணு ஆயுதத்தோட. அடுத்து பாகிஸ்தான் அவங்கிட்ட இருந்து வாங்கி பிடிவான். இந்த மாதிரி நிலைமையில நம்ம அணு ஆயுத சோதனை பண்ணா நம்ம மேல தடைகளை போடுறோம். அந்த மாதிரி பயப்புல செஞ்ச சேட்டைக்கு இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னதான் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் ஒரே அடம் பிடிக்கிறாரு. கிரீன்லாந்து வேணும், டென்மார்க்கோட சண்டை போடு. இல்ல இல்ல, ஒட்டுமொத்த நேட்டோவோடய நான் சண்டை போடுறேனே, 4500 வீரர்கள் தயார் அப்படின்னு இருக்காரு. அந்த மனுஷன் 4500ன்னா கூட உள்ள சகாக்கள்லாம் "ஏ, நாங்க கணக்கே இல்லாம இறக்குவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? எங்களுக்கு தேவை கிரீன்லாந்து. உலகத்தோட பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து தேவை. என்ன கிரீன்லாந்து அமெரிக்கா எடுத்துருச்சுன்னா, சீனா பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அம்புட்டு நாடுகள் கிட்டயே சரண்டர் கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருவானோ? ஆனா இவனுங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இப்பதான் உருப்படியா 4 யோசனையை யோசிச்சிருக்காங்க. அதுல ஒன்னொன்னா பார்ப்போம். எது? ஆப்போசிட்ல ஐரோப்பா. காரணம் என்ன அப்படின்னா, இத விட்டுட்டாங்கன்னா அவனுங்க விட்டு அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா இவனுங்கனால அப்படின்னு கேட்டா தெரியல. காரணம் அண்ணன் அமெரிக்கான்னு நம்ம இன்னைக்கு சொன்னாலும், இந்த இடம் யாருகிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகள் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி கை மாறிக்கிட்டே வந்திருக்கு. அப்ப பழைய பிளேயர்களுக்கு சூடு பிடிக்குமா பிடிக்காதா? கட்டாயம் சூடு பிடிக்கும். இப்ப எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதே 50 பேரை அனுப்பிச்சாங்களே, 50 பேரை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப கூடுதலாக வீரர்களை அனுப்ப போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதே சமயம் நிறைய ட்ரில்களை கண்டக்ட் பண்றது, இந்த கூட்டு ராணுவத்துக்கு, அதாவது ஐரோப்பால உள்ள நட்பு நாடுகள்லாம் கூட்டு பயிற்சி பண்ணும்ல, அதை பூரா இனிமே கிரீன்லாந்துக்குள்ள நாங்க வைக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு மிலிட்ரி பிரசன்ஸை எப்பயுமே வச்சுக்கிறதுக்கு தயாராயிட்டார்கள். இது மட்டுமே அமெரிக்காவை சமாளிக்க போதுமா? அவன் வேற வரிய போட ஆரம்பிச்சுட்டானே. வரிய போட்டுருவானே. போட்டேம்மா, தள்ளி வச்சுட்டேம்மா, தள்ளி வச்சதை நிறுத்தி வச்சுட்டேம்மா. ஏழை பாவி பயல. இரவென்ன பகல் என்னங்கிற மாதிரி நீ சொன்னதை நீயே மாத்திக்கிட்டே இருப்ப. நாங்க எப்படியா கடைபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப 10ல இருந்து 25% ஏறக்குறைய எல்லா நாட்டையும் ஐரோப்பாக்குள்ள எழுதி வச்சிட்டாரு. அது டாக்ஸே கிரீன்லாந்து டாக்ஸ். இப்போ கிரீன்லாண்டை எடுக்க விடாம தடுக்கிற எல்லா டாக்ஸ். இப்பதான் நமக்கு ஒரு ஐடியா வருது. கிரீன்லாண்டை சார் நீங்க எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொன்னா நமக்கு 50% டாக்ஸை ரெடியூஸ் பண்ணுவாரா? தெரியல. ஆட்டைக்கு நம்ம அந்த மாதிரி போலாமான்னு தெரியல. எதுனாலும் டெல்லி முடிவு பண்ணிக்கும். பிரான்ஸை பொறுத்தவரை நேட்டோல இருந்தே விலகுவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுருச்சு. அதுல கொஞ்சம் எல்லா பேரும் டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. ஜெர்மனியை பொறுத்தவரையும், டேய் நேட்டோல இருந்து விலகிறதுலாம் ரெண்டாவது. முதல்ல நேட்டோ எதுக்குடா? ரஷ்யாவே நம்ம நண்பன்டா, பக்கத்து நாட்டுக்காரன்டா. அவன் கூட நமக்கு நல்ல உறவு தானே இருந்துச்சு. எப்ப? மன்னர் காலத்துலயா? 10 மாசம் முன்னாடி அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த 2 விவகாரமும் லைட்டா ஷேக் பண்ணுச்சு. இந்த ஷேக்குக்கு அப்புறம் தான் டென்மார்க் இப்படி ஆட்களை அனுப்புறது, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. பிராந்திய வல்லரசு ஸ்ட்ராங்கா எதிர்த்தா தானே எல்லாம் வாய் பேசலாம். இருந்தாலும் பிராந்தியத்துல உள்ள ஹெவி வெயிட்டான ஆட்கள் அப்படி குதிக்கும் போதுதான் ஆட்டம் விறுவிறுப்பாகும். இருந்தாலும் அமெரிக்காவை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்ப ஐரோப்பா எடுத்த முடிவு, அதாவது முடிவு எடுக்கல, மூடிய அறைகளுக்குள் பெரும் தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறாருங்க. அது கசிய விடப்பட்டுச்சு. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்லிவிட்டார் அப்படின்ட்டாங்க. மூடிய அறையில எப்படியும் பெருந்தலைவர்கள் 2 பேர் இருந்திருப்பாங்க. அவனுக்குள்ள டிரான்ஸ்லேட்டர் தேவையான்னு கேட்டா, ஐரோப்பிய தலைவர்களுக்குள்ள பெரும்பாலும் டிரான்ஸ்லேட்டரை வச்சு நான் பார்த்தது இல்ல. நீ இங்க உட்கார்ந்து இருந்தா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு என்னை திட்டக்கூடாது.
ஆனாலும் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்லிப்புட்டாராமா. இவங்களே கட்சிய விடுறார்கள். ஆனா விஷயம் சமத்து. இப்பதான் உருப்படியான வேலைய பார்த்துருக்காய்ங்க. ஐரோப்பால உள்ள அமெரிக்க பேஸ்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடு அப்படின்ட்டாய்ங்க. ஐரோப்பால அமெரிக்காவோட மிலிட்டரி பிரசன்ஸ் தேவையில்ல. அப்ப நேட்டோல எப்புட்றா அவன வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டா, நேட்டோல 10 வீரர்கள் இருக்கலாம். பெரும்பாலும் அமெரிக்காவோட பேஸ்களை எல்லாம் காலி பண்ணணும். அமெரிக்காவோட மிலிட்டரி பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஐரோப்பால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்துருவோம்ட்டாய்ங்க. இது உருப்படியான விஷயம். அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். காரணம் அமெரிக்கா உலகத்தை எல்லாம் மிரட்டுறதுக்கு காரணம் கையில உள்ள அணு ஆயுதமான்னு கேட்டா, உலகத்த சுத்தி உள்ள பேஸ் தான். அந்த பேஸ வச்சு நிமிடத்துல 4500 வீரர்கள இறக்கிப்புடுவோம் அப்படிங்கிறதும், நேரம் ஆக ஆக அந்த கவுண்ட்ட 25,000 அசால்ட்டா எங்கனால தொட முடியும் அப்படிங்கிறதும், அப்புறம் நாட்கள்னா நம்ம கேட்கவே வேணாம். லட்சத்த நோக்கி போயிருவாய்ங்க. இதுதான் பயப்பிள்ளையோட ஒரு பெரும் பலம். ஈரான் அடி வாங்குறான், வெனிசுலா அடி வாங்குறான் அப்படின்னு நம்ம சொன்னாலும், அட் அ டைம்ல இவனுங்களோட அம்புட்டு பேச்சும் பரபரன்னு இருக்கும். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு போக, எங்க தான்டா போறாய்ங்கன்னு 3 நாள் பார்த்து அப்படி சோர்ந்து நிக்கும்போது, உருப்படியான பேஸ்ல இருந்து ஈரானுக்குள்ள பாய்ஞ்சிருவாய்ங்க. உருப்படியான பேஸ்ல இருந்து வெனிசுலாக்குள்ள பாய்ஞ்சிருவாய்ங்க. உருப்படியான பேஸ் என்னன்னு கேட்கக்கூடாது. எங்க பக்கத்துல இருந்து ஆப்பரேட் பண்ணா சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வர முடியுமோ, அந்த பேஸ்ல இருந்து பாய்ஞ்சிருவாய்ங்க. ஆனா மொத்த பேஸையும் அப்படி ரவுண்ட் கிளாக் மாரி மாத்தி வச்சு, எல்லாரையும் பதட்டமாக்கி குழப்பி விட்டுருவாய்ங்க. இந்த அக்கப்போர்லாம் ஐரோப்பால கடைய மூடிட்டாய்ங்கன்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, பண்ண முடியாது. என்னைக்குமே இந்த பையன் தான் ரஷ்யா கூட நேரடி மோதல் போப்போறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கடைய ட்ரம்ப் மூடலாம்னு நினைப்பாரான்னு கேட்டா, ட்ரம்ப் நினைக்கலாம். ஆனா இவர்களோட ஆர்டிக் கனவு அப்படிங்கிறது இன்னைக்கு, நாளைக்கு இந்த 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், 50 ஆண்டு திட்டம்லாம் இல்ல. இது 100, 200 வருஷம் திட்டம். இன்னும் சொல்லப்போனா, அங்க என்னைக்கு உருகுதோ அன்னைக்கு நம்ம கொள்ளையடிக்கிறோம். ரஷ்யாவ விடக்கூடாது அப்படிங்கிறது. 1000 வருஷம் கழிச்சு உருகட்டும், 5000 வருஷம் கழிச்சு உருகட்டும், இல்ல கலியுகத்தோட இறுதி பகுதியில உருகட்டும், அன்னைக்கு நான் வம்பு பண்ணுவேன், சொந்தம் கொண்டாடுவேன் அப்படிங்கிறக்காக தான் இந்த திட்டம். அதனால இந்த பேஸெல்லாம் மூடுறது அப்படிங்கிறது அமெரிக்கா பின்வாங்கறக்கு லைட்டான ஒரு கிரீன் சிக்னலு. எல்லாருமே இறங்கி அடிக்கிறார்கள். ஐரோப்பால உள்ள பிளேயர்கள் அவங்கவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்தாப்புல பெரிய அளவு அடிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். காரணம் கிரீன்லாந்து தட்டி தூக்கிட்டான்னா ஒரு பேரும் உள்ளூர்ல ஓட்டு வாங்க முடியாது. அங்கேயும் ஓட்டு அரசியல் தானே. அந்த பகுதியில 2ஆம் உலகப் போரை நம்ம தான் நிப்பாட்டிட்டோம்னு கொண்டாடாத நாட்களே இல்ல. ஆட்களே இல்ல, நாட்களும் இல்ல. வருடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு நாளை கொண்டாடுவார்கள். ரஷ்யா ஒரு நாள் கொண்டாடும், பிரான்ஸ் ஒரு நாள் கொண்டாடும், ஜெர்மன் கொண்டாடுமான்னு கேட்கக்கூடாது. அந்த பயல வீழ்த்தணும்னு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் பக்கத்துலயே அடுத்த நாளே போயிருவாங்க. மொத நாளும் போவாய்ங்க, அடுத்த நாளும் போவாய்ங்க. அன்னைக்கு மட்டும் பேசாம உட்காந்துக்குவாய்ங்க. அப்படியெல்லாம் உலக யுத்தத்த முடிச்சு வச்சோம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாடுகள், ஒரு ஐலேண்ட பாதுகாக்க முடியல, அமெரிக்கா வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டான். இந்த உலக யுத்தம் அப்படின்னு வந்துட்டாலே அமெரிக்கா கொஞ்சம் பதட்டமாயிருவான். ஏன் அப்படின்னா, அவன் பேர் அதுல மிஸ் ஆகும். இல்லையே நான் தான் முடிச்சு வச்சேன், ஜப்பான் மேல குண்டு போட்டு அப்படிம்பான். ஜப்பான் மேல நீ ஏன் குண்டு போட்டேன்னு தெரியாதா அப்படின்னு ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுகளும் ஆரம்பிப்பாய்ங்க. அப்பேற்பட்ட நாடுகிட்ட தோத்து போய் வந்துட்டியேடா அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல மிகப்பெரிய புரட்சி போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் ஆரம்பிச்சிருவார்கள். அதனால இந்த விவகாரத்தை விடுறதாக இல்ல. விடாம தான் இரேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இருந்தார். ஆனா இந்த பேஸ கை வைக்கும்போது அண்ணன் ட்ரம்ப்பா இருந்தாலும் இறங்கி வந்துதான் ஆகணும். கிரீன்லாந்து யுத்தம் அப்படிங்கிறது இப்பதான் களை கட்டுது. நிறைய அப்டேட் வரும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.